உடனுக்குடன் நேரலை ஆடி கிருத்தியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். அது குறித்த செய்தியை தற்போது நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஆடி கிருத்தியை ஒட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். இப்ப திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இன்னைக்கு ஆடி கிருத்தியை முன்னிட்டு பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது, என்ன ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது? வணக்கம் பூர்ணிமா. தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் தமிழ் மாதங்களில் ஆடி, கார்த்திகை, தை ஆகிய 3 மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது. மேலும் இந்த நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஐதீகமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை வழிபாடு இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி இன்று அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து விஸ்வரூப தீபாராதனையும் உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வழக்கம்போல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய கோவிலில் குவிந்து வருகின்றனர். மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருகின்றனர். தொடர்ந்து அதிகாலை முதலே கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நாளை கிணறு புனித தீர்த்தத்திலும் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் கோவிலில் பொது தரிசன வரிசை மற்றும் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை மற்றும் முதியோர்கள் செல்லும் வரிசை உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமல்லாது கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.